ஜனநாயகம் 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 இந்த வார்த்தை நேற்று அவர் நிறைய உச்சரிச்சாரு. அதுக்கப்புறம் அது கூட இணையா ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை ரொம்ப உச்சரிச்சாரு. ஜனநாயகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருந்தா நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். கட்சி நிர்வாகிகளுக்கு, ஊழியர்களுக்கு தேவையான நேரங்களில் பண உதவிகள் செய்திருக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒரு தலைவருக்கு வந்து தோழர் ஐயோ தோழர் இதெல்லாம் கேட்டா எனக்கு காதுல ரத்தம் வந்துடும் போல தோழர். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எல்லா யுக்திகளும் எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஏதோ தெருல வந்து காய்கறி விற்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, வீடு விசிகா வந்துரு, கம்யூனிஸ்ட் வந்துரு, காங்கிரஸ் வந்துரு, என்ன அப்படி கொடுத்தா கூட அது நிலையா நிக்குமா? மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஜெய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வெளியிடும் போது அம்பேத்கருக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். அம்பேத்கருடைய புத்தகங்கள் நிறைய பற்றி போய் சேரும், கருத்துக்கள் போய் சேரும். அம்பேத்கர் ஆப்பிரிக்கா காடு இருட்டுல தாங்கடா இருப்பாரு. உலகம் ஃபுல்லா அம்பேத்கர் யாருன்னு தெரியும். இந்த ஜாபடா பிள்ளைங்க வந்து வெளில வந்து அம்பேத்கர் பத்தி வெளில சொல்ல போது என்ன இதெல்லாம் அன்னைக்கு பேசினா இருப்பார் விஜய் அம்பேத்கர் பத்தி. பா ஐயோ, உதயநிதியை வழி நடத்துறதுக்கு 75 வருட பாரம்பரியம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஒரு சின்ன தவறு நடந்தா என்னப்பா தம்பி என்னப்பா கேட்க முடியும். இந்த பக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்பு சக்தி இருக்குதா? புஷியானந்துட்டு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லையா? நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இவங்களால எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் இந்த மக்களோட எந்த உரிமைக்காகவும் நிக்க முடியாதவங்களா இருப்பாங்க. இவங்களாம் மிக மிக ஆபத்தானவங்களா மாறிடுவாங்க நாளைக்கு. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு விஜய் சொல்றாரு. அவரோட சேர்றது நல்ல விஷயம் தானே. அடங்க மறு, அத்துமீறு, திமிர் எழு, திருப்பி அடி, இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நீல சந்திரகுமார் அவர்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் அனுபவம் உள்ளவர். விசிகவின் அமைப்பு செயலராகவும் இருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அரண்சை நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டது குறித்து நிறைய விமர்சனங்கள் உங்க கட்சிக்காரர்களும் நிறைய பேசியிருக்கிறாங்க. அவர் சில நாள் அமைதியாக இருந்து விட்டு இப்ப நேரத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஊடகங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதுல வந்து அவர் சொல்றது தான் நீக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்றது திமுகவுடைய அழுத்தம் தான். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்கு கூட திமுக அழுத்தம் இருந்தது. ஏவாவேலு கூப்பிட்டு பேசினாரு. அப்போ திமுகவுடைய அழுத்தம் வந்து விசிகேக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு கட்சி எப்படி ஒரு ஜனநாயகமா இயங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜனநாயகம் குறித்து நிறைய பேசுறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று நானும் அந்த பேட்டியை கேட்டேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுத்தைகளுமே ரொம்ப மனசு நொந்து வெந்து போயிட்டோம். உண்மையிலேயே நேற்று வரைக்கும் கூட அந்த பேட்டி வர்றதுக்கு முன்னாடி கூட ஆதவ அர்ஜுன் மேலே வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு காரணம் இருந்தது. ஆனால் நேற்று பேட்டியை பார்த்த பிறகு இவ்வளோ வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு நபர் போயிட்டு இத்தனை வருஷமா நம்ம இத்தனை நாளாக நம்ம கட்சியில் இருந்துருக்கிறாரு நினைச்சு நாங்கள் தான் வந்து வைக்கப்படுறோம் போயிடுச்சு. அதில் வந்த ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ நீங்கள் எடுத்த உடனே சொன்னீங்க ஏவா வேலு மீட் பண்ணாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக லொக்கேஷனே சொல்றாரு திருவண்ணாமலையில் போது ஒரு கிரக பிரவேச நிகழ்ச்சி. அது எங்கள் மாநாட்டுக்கு பந்தல் போட்ட இந்த பந்தல் அமைப்பாளர் விஸ்வநாதனுடைய வீடு திருவண்ணாமலையில் இருக்குது. அவர் கிரக பிரவேசம்ன்றது நைட்டு முடிவு பண்ணி நாளைக்கு போகிறதில்ல, திடுப்புன்னு போகிறதில்ல. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி தலைவர்கிட்ட தேதி வாங்கி நீங்கள் வந்தால் தான் நான் வீடு கொடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிச்சுன்னு உக்காந்தது. அந்த தேதி கொடுத்துட்டு பிறகு அவர் போய் அந்த கிரக பிரவேசத்தை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் தான் போகிறோம். அங்கே காலையில் சாப்பிடும்போது அங்கே ஐயா வேலுவே கிடையாது. சந்திச்சாரு, பேசினாருன்னு சொல்றாரு. வேலு அங்கே கிடையாது. நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். எல்லாருமே இருப்போம். அந்த போட்டோ வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறோம். எல்லா தோழர்களும் எந்த இடத்துலையுமே எங்கள் தலைவர் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சந்திச்சதா ஒரே ஒரு வரலாறு இருக்காது, ஒரு செய்தி இருக்காது. எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருப்பான். பாலசிங்க இருப்பார், அம்பேத்கர் இருப்பார், ஜூம் இருப்பார், ராஜேந்திரன், எல்லாருமே கூடவே தான் இருப்பாங்க. இப்படி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புற அவர் கிருஷ்ணகிரில இருந்தார். அப்போ கிருஷ்ணகிரி இருந்து அடிச்சுன்னு போச்சுன்னு அங்கே ஏதோ ரோடு திறப்பு விழா சாலை அதை முடிச்சுட்டு அவர் வந்து தலைவர் வந்து சென்னைக்கு கிளம்புறதுக்கு ஃப்ளைட்லேயே கிளம்பிடலாமான்ற மாதிரி சென்னையில இருந்து டெல்லி போகணும். அது அர்ஜென்ட்டாக சென்னைக்கு போய் ஆகணுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. 5 நிமிஷம் கூட இருக்காது. அப்படியே வந்தார். இவர் வந்தார். நான் தம்பி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அதான் நல்லா இருக்குதுண்ணா, எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா, என்னப்பா, எல்லாம் சாப்பிட்டாங்க, ரைட்டுக்கா, அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ அவர் சொல்ற பேட்டியில திமுக அழுத்தம் கொடுத்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அசோகத்தினி கேட்குது. இல்லைன்றாரு. அவர் கருத்து சொன்னாருன்றாரு. மறுபடியும் அழுத்தம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இப்ப அழுத்தம் கொடுக்கல அப்படின்றது அழுத்தம் திருத்தமா எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்ட ஒரு கருத்தை மறுபடியும் நேத்து நைட்டு வந்து
அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது எப்பேற்பட்ட ஒரு முரண்பாடான ஒரு பேச்சு. பெரியார் சொல்லுவாரு, ஒரு கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி வெளியில இருந்து நீ எவ்வளவுனா பேசிக்கோ, ஆனா ஒரு கட்சிக்குள்ள சேர்ந்துட்டியா அந்த கட்சி தலைமை சொல்றத கண்ணை மூடின்னு கேட்டுன்னு போ. பெரியாருடைய கருத்து. இவங்க பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட் இப்படி இருக்கிறாங்க. எனக்கு இதுல எதுலையுமே ஒரு உடன்பாடு இல்லை தோழர். திரும்பவே சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு, என்னிடம் யாரும் நேரடியா பேசல, ரைட், ஆனால் அங்கங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது அப்படின்னு சொல்லும் போது ஸோ அது ஒரு சங்கடத்தை உருவாக்குதுன்னு அவரே ஃபீல் பண்ணியிருப்பாரு இல்லையா? அது ஒரு அழுத்தம் தானே? அப்படி இல்லை. அவரு என்ன சொன்னாரு, என்கிட்ட திமுகவில் எந்த அமைச்சரும் பேசவில்லை, எந்த மாவட்ட செயலாளரும் பேசவில்லை, இது குறித்து திமுக எந்த அழுத்தமும் கொடுக்கல, தலைவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்ட பிறகு அமைச்சர் வேலு வந்து உங்ககிட்ட பேசினாரு அப்படின்னு இவர் சொல்றதுன்னா இது என்ன மாதிரியான ஒரு அவப்பேர் எங்க தலைவருக்கு இவர் கொடுக்கறதுக்கு விரும்புறாரு? எங்க தலைவருடைய ஐகான் அந்த நேர்மை தான், எங்க தலைவருடைய ஐகான் அந்த உண்மை தான், எங்க தலைவருடைய ஐகான் அந்த எளிமை தான். இப்படி எல்லாத்துலேயும் ஒரு கொஸ்டின் எழுப்புற மாதிரியான செயல்பாடு தான் இவருக்கு இந்த ஒரு வருஷமா இருந்தது. நேற்று நைட்டு அதெல்லாம் ஒட்டு மொத்தமா போட்டு உடைச்ச மாதிரி தான் ஆதவனுடைய பேட்டி இருந்தது. ஆனா அவர் சொல்றல, திரும்பவே யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, அவர் உறுதியான தலைவர், அதெல்லாம் அங்கீகரிக்க தானே செய்யறாரு. இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு எதை தான் நீ சொல்ல வரீங்க? அசோகவர்த்தினி கேள்வி கேட்குது, நல்லா தான் கேட்குது. ஆனா கேட்கும் போது அந்த கேள்வியில நின்று அதை நேரடியாக அழுத்தம் சொல்றியா இல்லையா, அவங்க தலைவருக்கு அழுத்தம் வந்துச்சா இல்லையா, எதுக்காக தான் எடுத்தாங்க? எதுவுமே உண்மையில தோழர். எங்களுக்கு ஆதவ அர்ஜுனை நீக்கிற ஒரு நிலைப்பாடு வந்து போன மாசம் நவம்பர் 20 உயர்மட்ட குழு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அது எதுக்காக? இப்போ இந்த பிரச்சனை நம்ம தெரியுது, அப்ப எதுக்காக? எங்களுக்கு தொடர்ச்சியான இந்த தலைவலி வந்துனே தான் இருந்தது. மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு இப்ப நடந்துச்சு இல்லையா, அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே தலைவர் வந்து அர்ஜுன்கிட்ட மாநாடு முடிவு வரைக்கும் எதுவுமே வாய் தரக்கூடாது, எங்கேயும் பேட்டி கொடுக்கக்கூடாது பாப்பா சொல்லி அமைச்சிருந்தார். மாநாடு முடிஞ்சு ஒரு 10 நாள் இருக்கும், அக்டோபர் 2 மாநாடு, அது முடிஞ்சு ஒரு 10 நாள் இருக்கும். திரும்ப ஒரு மாதிரியான இந்த மாதிரியான திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு மாதிரியான அறிவிற்கத்தகுந்த எதிர்ப்பு, ஒரு நேர்மையற்ற எதிர்ப்பு, ஒரு ரொம்ப சின்ன பசங்க செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான இன்மெச்சூரான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பெல்லாம் சேர்த்துதான் உயர்மட்ட குழுல எல்லாருமே, உயர்மட்ட குழுல துணை பொதுச் செயலாளர்கள் ஒரு 10 பேர், அமைப்பு செயலாளர்கள் 10 பேர், பொதுச் செயலாளர்கள் 2 பேர், இவ்வளவுதான் இருப்போம். எல்லாருமே அன்னைக்கு அந்த கருத்து சொல்லி நீங்க இடைநீக்கம் பண்ணிடுங்க அப்படின்ற முடிவு. அன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் உயர்மட்ட குழுக்கு வரல, வராம தவிர்த்துட்டார் வேணும்னு. இல்லைன்னா திமுகவுக்கும் இந்த அழுத்தம் வந்து, தலைவருக்கு இந்த அழுத்தம் வந்தது, திமுக கொடுத்தது, எந்த பேச்சுக்கு மேடம் எல்லாம் போயிருக்கும். அப்போ கூட தலைவர் வந்து என்ன சொன்னார்னா, மாற்று சமுதாயத்துல வந்திருக்கிறவங்களுக்கு நாம வந்து கொஞ்சம் அவங்களோட பொறுப்புகளை உறுதிப்படுத்தி ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், அதனால கொஞ்சம் நம்ம தம்பி வந்துட்டு பிறகு உட்காந்து பேசலாம், இதுதான் சொல்லியிருந்தார். அவர் அன்னைக்கு வந்திருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துட்டு இருப்போம். ஜனநாயகம் குறித்து பேசுறார் தொடர்ந்து, அதுல நிறைய ஜனநாயகம்னு சொல்லியிருப்பார். அப்போ மாற்று கருத்துக்கள் சொல்வதற்கான சூழல்கள் இருக்க வேண்டும், கட்சிக்குள்ளேயும் சரி வெளியும் சரி. நீ ஆளுங்கட்சியை விமர்சிக்கவே கூடாது. திரும்ப வந்து கூட்டணி தர்மம்னு பார்த்து விமர்சிக்காம இருக்கிறாரு. நான் அப்படி கிடையாது, என்னை இன்மெச்சூர்னு நீ சொல்லிக்கிங்க, ஆனா மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசாம என்னால இருக்க முடியாது. மதுரையில பாருங்க 21 பேர் மேல வந்து வழக்கு போட்டுக்கிறாங்க, கொடி நட்டுனதுக்கு தானே, அதுக்கு வந்து வழக்கு போட்டுக்கிறாங்க. அப்ப நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேசினேன், எல்லாருமே வருத்தப்படுறாங்க. மழை வெள்ளம் வந்திருக்குது, மழை வெள்ளம் வந்ததுன்னா நீங்க இடைத்தேர்தலுக்கு எத்தனை அமைச்சர்கள் போய் வேலை செஞ்சாங்க? ஆனா 3 மாவட்டங்கள்ல வந்து மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது, எந்த அமைச்சர்களும் போதுமான அளவுக்கு இதுக்கு இந்த அளவுக்கு வந்து அங்க போய் வேலை செய்ய. ஜனநாயகம் 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 இந்த வார்த்தை நேத்து அவர் நிறைய உச்சரிச்சாரு. அதுக்கப்புறம் அது கூட இணையா ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை ரொம்ப உச்சரிச்சாரு. ஜனநாயகம்ன்ற வார்த்தைக்கு உண்மையிலான அர்த்தம் தெரியுமா? ஜனநாயகம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வார்த்தையை அவர் பிரயோகமே பண்ணி இருக்க மாட்டார். இந்த இடத்துலலாம் அவங்க புத்தக வெளியீட்டு விழா பண்ணாங்க, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர். அதுல எங்க எழுச்சி தமிழருடைய கட்டுரையும் இடம்பெற்றுச்சு. அந்த கட்டுரையாவது குறைந்தபட்சம் இவரும் விஜயம் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மேடையில் அவங்க எதையும் பேசியிருக்க மாட்டாங்க, நேற்று பேட்டிலையும் எதையும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த கட்டுரையில புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தின தலைவருடைய பார்வை, அவரோட விஷன் அழகா சொல்லியிருப்பார். ஜனநாயகம் என்பது சமூக நீதி, ஜனநாயகம் என்பது பொருளாதார நீதி, ஜனநாயகம் என்பது அரசியல் நீதி. இந்த 3ம் அடங்கியதை கொடுக்கறது தான் ஒரு அரசினுடைய கடமை. ஆனா ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறது வெறும் அரசினுடைய கடமையா மட்டும் இருந்துட முடியாது. அது மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு உளவியல் சித்தாந்தம் மக்கள் மனசுல வரணும். உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு சாதிய பாகுபாடாலும் நிற வேறுபாடாலும் மத வேறுபாடாலும் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய உளவியல் ரீதியா மனநோயாளிகளா பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய மக்கள்.
அவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தை போய் கொண்டு சேர்க்கறதுன்றது பெரிய விஷயம். ஆனா நான் இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949ஆம் வருடம் புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தினுடைய இறுதி உரையில உரையாற்றினது தான் இவர் தொகுப்பாங்க அதுல எழுதியிருப்பார். அரசியல் ஜனநாயகம் அடைந்து விட்டோம், சமூகம் ஜனநாயகம் அடையணுங்கிறது ஒரு பெரிய வேலை. இதை எங்க எழுச்சி தமிழ் அதுல பதிவு பண்ணியிருப்பார் அந்த கட்டுரையில. இவங்க எந்த அளவுக்கு மேம்போக்கா அந்த கட்டுரையை கூட படிக்காம எல்லோருக்குமான தலைவர் ரைட் ஓகே வச்சிருப்பாடி வாரமா அப்படின்னு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்க கட்சியில எல்லா மாவட்ட செயலாளர்கள், எங்க கட்சியில் 144 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. இந்த மாசம் இறுதிக்குள்ள இன்னும் 90 மாவட்ட செயலர்கள் நாங்கள் போட்டுருவோம். ஒட்டு மொத்தமா 234 மாவட்ட செயலாளர்கள். ஒரே ஒன்று சொல்றேன், 234 மாவட்ட செயலாளர்களுக்கும் ஓட்டு போட சொல்லலாம். நான் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம் நிக்கட்டும். இவர் மல்டி மில்லியனர் மல்டி பில்லியனர் எதனா இருக்கட்டும் நிக்கட்டும். 234 ஓட்டும் ஒரே ஒரு ஓட் இவர் வாங்கிட்டோம். நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துன்னு ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுன்னு நான் வரேன். இந்த 234 ஓட்டும் எனக்கு விடும். இப்ப இதே இடத்துல எங்க தலைவர் ஏம்பா ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த 234 ஓட்டுமே ஆதவ அர்ஜுனாக்கு விடும், எனக்கு 0 விடும். ஏன்னா தலைவரை மதிக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கிறவங்க தான் எல்லாருமே, மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாருமே தலைவரை மதிக்கக்கூடியவர்கள். இவர் மதிக்கலன்றீங்களா? தலைவருடைய ஒவ்வொரு கருத்தையும் வேத வாக்கா எண்ணி புலகாங்கிதனம் அடைகிறவங்க. ஆனா அதிக பிரசங்கிதனமா எங்களுடைய லட்சியம் என்ன, எதை நோக்கி நான் எங்களோட பயணம், ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் அடைஞ்சுன்னு போறது, இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய யுக்திகள். ஆனா இவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா தூக்கி நடுத்தரில் விட்டுட்டு போற கதை. அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு விஜய் சொல்றாரு. அவரோட சேர்றது நல்ல விஷயம் தானே. அடங்க மறு, அத்துமீறு, திமிர் எழு, திருப்பி அடி, இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் நாங்க செயல்பாட்டுல கடந்த 35 வருஷமா காமிச்சுன்னு வந்துருக்கிறோம். அதோடு சேர்த்து அடுத்த முழக்கமா அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அமைப்பாய் திரளட்டுமா, அங்கீகாரம் பெற்றுட்டுமா, அதிகாரம் வெல்ல எங்களுக்கு தெரியாதா? அடங்க மறுத்த எங்களுக்கு இல்ல, அவர் ஒரு ஈஸி ரூட் சொல்றாரு இல்லையா? விஜய் அவரே அங்கீகரிக்கிறாரு. அப்ப எதுக்கு அவர் திரும்ப ரூட் எதுல போய் முடியுனே தெரியாத. உண்மையிலேயே ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நபர் சொல்லணும் அப்படின்னா யாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தா வேல்யூபிளா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி சொன்னா அந்த வார்த்தை வேல்யூபிளா இருக்கும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. இவங்களோட பார்வை எப்படி இருக்குதுன்னா, விஜய் பிரபலமா இருக்கலாம், விஜய்க்கு பல ரசிகர்கள் இருக்கலாம், விஜய் ஒரு 10% ஓட்டோடு வாங்கலாம், அது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு உண்டான அங்கீகாரம் தனியா வச்சுக்கலாம். ஆனா விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இல்லைங்க திமுகல நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்க, திமுக இருக்கிற அத்தனை கட்சியும் நம்ம காலில் விழுந்துரும். அவர் என்ன நினைக்கிறாரு தெரியல விஜய். அப்படியா இந்த சினிமா டைலாக் மாதிரி என்ன பார்த்துட்டு பண்ணிடலாம். இங்க எத்தனை வருஷமா ஒவ்வொருத்தனும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி என்னென்ன வேலைகளை செஞ்சு இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னாலே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எல்லா யுக்திகளும் எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஏதோ தெருல காய்கறி விற்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, வீடு விசிகா வந்துரு, கம்யூனிஸ்ட் வந்துரு, காங்கிரஸ் வந்துரு, என்னது இது? அப்படி கொடுத்தா கூட அது நிலையா நிக்குமா? மக்கள் ஏத்துக்குவாங்களா? எங்க தலைவரை முதல்வராக்கி பார்க்கணும்னு ஒட்டுமொத்த விடுதலை சித்திகளுமே எல்லாருடைய மனசுலயும் அதான் இருக்கு. ஒரு துணை முதல்வராக இன்னைக்கு இவரு துணை முதல்வர் ஆக்குறேன், இதோட நோக்கம் அது கிடையாது. ஒரு பேராசையை தூண்டி இவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறது. எங்க தலைவருக்கு துணை முதல்வர், கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அமைச்சர்கள். இந்த KS ராமதாஸ் திருச்சி லாரி சொல்லுவார், KS ராமதாஸ் அப்பெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது ஆட்டோல வரும் பார்த்தீங்களா, 5 கோடிங்க ஐயா, 5 கோடி 100 ரூபாய் லேட்டரிக்கு வாங்கினா 5 கோடின்னு வாங்கலாம், அந்த 5 கோடி ரூபாய் பரிசு துணை முதல்வருங்க ஐயா, அமைச்சர்கள் ஐயா வாங்க, இப்படியே தான் இருக்குது. வேற எந்த விதமான ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்ல. நடைமுறை சாத்தியம் நடைமுறை சாத்தியம் காலகட்டம் இது கிடையாதுங்க. 2026 கூட்டணி அமையணும். இந்த கூட்டணி அமையும் பொழுது யார் எந்த பக்கம் நிக்கிறாங்க, மக்கள் எதை ஏத்துக்கிறாங்க, எல்லா கால்குலேஷனும் இருக்குது. ஒரு நாள் அரசியல் மாறும். 2006 நாங்க அதிமுக கூட்டணி, டிஎம்கே ஆட்சி அமைச்சிருது, கலைஞர் முதல்வர். சாயங்காலம் வரைக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டு எத்தனை கவுன்சிலர் எத்தனை ஊராட்சி மன்ற நாங்கள் எழுதிக்கிறோம். சாயங்காலம் 5 மணிக்கு தலைவர் அறிவிக்கிறார் எங்ககிட்ட, நம்ம டிஎம்கே கூட்டணி போறோம், எல்லாம் பண்றாரு. அப்படியே போட்டு வந்து இருக்கிறோம். கவுன்சிலர் சீட்டு கட்சவன், ஊராட்சி மன்றத்தில் சரி எல்லாருமே. அடுத்த செகண்டு மறு பேச்சு கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாரு, 21 பேருக்கு மேல கேஸ் விழுந்துச்சு மதுரையில்,
21 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கைது பண்ணல அப்படின்ற ஒரு செய்தி. ரைட், இதுக்கே நீ திமுக இருக்கணுமா? 21 பேர் மேல வழக்கு போட்டாங்க, நாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், நீங்க திமுக கூட்டணியில் இருக்கலாமா? 2024 இந்த வார்த்தையை ஆதவர்ஜன் பேசுறாரு. 2009 திமுக கூட்டணி 27 பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது. அதுல என் தம்பி 26 மாசம் வேலூர் ஜெயில இருந்தான், செந்தில்குமார். தமிழ்நாடு ஃபுல்லா 27 பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டது திமுக அரசு. பிபிடி ஆக்ட், இந்த மாதிரியான ஆக்ட்ல கைதானவனுங்க கிட்டத்தட்ட 1800 பேர். இவ்வளோ வழக்கு வாங்கி, தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி எல்லாம் முடிச்ச பிறகு கூட திமுக கூட தான் அந்த கூட்டணி தொடரும். 2011 எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் போட்டு போடுங்க, நம்ம எந்த பக்கம் கூட்டணி போகலாம் அப்படின்ற ஒரு குழு முடிவு எடுத்த பிறகு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதிமுக கூட்டணி போகலான்ற மாதிரி போடுறோம். ஏன்னா இந்த பாதிப்பு, இந்த இஷ்யூ பாதிப்பில் இருந்ததுனால நாங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் அதிமுகவுக்கு தான் போய் ஆகணும், இவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அவனும் ஜெயிலுக்கு போட்டான், எங்கள் வாழ்க்கை இதெல்லாம் இஷ்யூ பேசி எல்லாத்தையும் பேசி மொத்த ஓட்டுமே அதிமுக பிறகு போட்டாச்சு. தலைவர் சொல்றாரு, உங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்குது பாரு, ஜனநாயக ரீதியா நீங்க உங்களுக்கு போடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கரெக்டு. ஆனால் ஒரு நம்பகத்தன்மையை நம்மளால உருவாக்க முடியாம போயிடும். பாமக இன்னைக்கு அந்த மக்களை எப்படி கைவிட்டுச்சோ, அந்த மக்களுக்கு உண்டான நம்பகத்தன்மை இன்னைக்கு பொதுவெளியில் இல்லாம போச்சோ, அந்த மாதிரி இந்த மக்களுக்கு உண்டான நம்பகத்தன்மையை நம்ம இழக்க நேரிடும். வெற்றியோ தோல்வியோ நாம கொள்கை ரீதியா டிஎம்கே கூட தான் இருக்கணும், நம்ம இருக்கலாம். சரி, ஓகேண்ணா, நன்றி. அப்போ 27 பேர் மேல கேஸ போட்டது திமுக விட்டு வெளியே போயிடணும், அவங்க இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இஷ்யூ பேஸ் பிரச்சனை, அங்க நடக்கும். கடந்த 10 வருஷமா எத்தனை 6 பேரை பன்னீர்செல்வம் மேல சுட்டு பரமக்குடியில போட்டாங்களே. அப்போ இளவரசன் படுகொலை, கோகுல்ராஜ் படுகொலை, சங்கர் பானா படுகொலை, வேலூர்ல இளவரசன் சொல்லிட்டு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் படிக்கிற பையன், ஒரே ஒரு வயசு குழந்தை, பிஎம்கே காடுவேட்டி குரு குடியாத்தத்தில் பேசிட்டு போறாரு. மறுநாள் அந்த பையனை கழுத்து அறுத்து கொண்டு போட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாமே போராட்டத்தின் அடிப்படையில் தான், போராட்டம் 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 பண்ணி தான் வழக்கை நாங்கள் பதிவு பண்ண வச்சு தீர்வு காணும். அப்போ இந்த கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு எல்லாமே கட்டிடுச்சா, கொடி ஏற்றிட்டுமா, எத்தனை படுகொலை. அப்போ நாங்கள் திமுகவையும் அதிமுக கூட்டணி வச்சு நாங்கள் பார்க்கும்போது எதை வச்சு எடை போட சொல்றீங்க? இஷ்யூ பேஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு திமுக தேவையில்லை அப்படின்றதா? கொள்கை கோட்பாடுகள் அவங்க எவ்வளவு தூரம் நம்ம கூட பயணிக்கிறாங்க, எத்தனை படுகொலைகள் நடந்திருக்குது, எத்தனை படுகொலைகள் வழக்கு பதிவு பண்ணிருக்கு, இதெல்லாம் அளவுகோல் இல்லையா? இதை தானே தலைவர் கணக்கு போடுறாரு. சும்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பசங்க, சின்ன சின்ன பசங்க பழைய வரலாறு தெரியாம, தலைவருடைய உண்மையான அந்த அடையாளம் தெரியாம, ஏதோ திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு, இதெல்லாம் ஒரு எதிர்ப்பே கிடையாது. உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு எங்க தலைவர் ஒரே ஒரு சிக்னல், ஒரே ஒரு கண்ணசைவு கொடுத்தாருன்னா, ஆதவ் அர்ஜுன் விஜயெல்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறாங்களோ அதை விட 100 மடங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் எதிர்ப்பான். அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும். எப்ப யாரை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணோம்னா தலைவர்கிட்ட இருந்து வந்த பிறகுதான் அந்த வார்த்தையினுடைய வீரியமே வரும். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்து ஒன்று சொல்றாரு இல்லையா, கலைஞர் இருந்திருந்தால் அவர் கலந்திருப்பார், திருமாவும் வந்திருப்பார், விஜயும் வந்திருப்பார். அந்த ஒரே மேடையில் ஏறுவதற்கான அந்த தன்மை கலைஞர்கிட்ட உண்டு. ஆனா திருமா இதுல தயங்கிட்டாரு, பின்வாங்கிட்டாரு. இது திருமாவுக்கும் இழப்பு தானே. இப்போ விஜய் மாதிரி ஒரு பிரபலம் மேடையில் இருக்கும்போது அம்பேத்கருடைய கருத்துக்கள் அல்லது புத்தகம் ஃபெமிலியர் ஆனது மாதிரி திருமாவும் இன்னும் ஃபெமிலியர் ஆயிருக்க முடியும் இல்லையாங்கிறது போல அது இருந்தது இல்லை. எப்படி பார்க்குறீங்க? கலைஞரோட தலைவர் எழுச்சி தமிழரை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மிக்க நன்றி. ஆனா உண்மையான கலைஞருடைய வாரிசுன்னு சொல்ல போனா எழுச்சி தமிழ் திருமான்றது தான் ஒரு கருத்தியல் ரீதியான வாரிசா இருக்க முடியுன்றதுல நல்ல கருத்து தான். ஆனா கலைஞர் இருந்துதான் இவரு கூட பார்ப்பாரு, அவரு கூட பார்ப்பாருன்ற போது தேமுதிக விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிச்சாரு, கிட்டத்தட்ட இதே பாணியில. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் கூட கலைஞர் ஒரு மேடையில் ஏறி இருக்க சொன்னா ஏறி இருப்பாரா? ஏறவே இல்லையே. கடைசி வரைக்குமே ஏறவே இல்லை. முதல்ல கட்சி ஆரம்பிச்சோன்னு போய் ஆசி வாங்க போனார், அதான் அவங்க கடைசி சந்திப்பு. ஆனா எழுச்சி தமிழர்கிட்ட நீங்க முதல்ல தேதி வாங்கிட்டீங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி தேதி வாங்கிட்டீங்க. தேதி வாங்கிட்டு தளபதி முதல்வர் ஸ்டாலின் போய் பார்க்குறாங்க, தேதி கொடுக்குறேன். ராகுல் காந்தி பார்க்கறதுக்கு போறாங்க, தேதி கொடுக்குறேன். இந்த பெண்டிங்ல இருக்குது. ஆனா தலைவர்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேதியை வாங்கிட்டு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விஜயம் பங்கேற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி தான் அவரு மாநாடு நடத்தி தான் எதிரி யாரு அப்படிங்கிறத அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு.
உலகத்துல எப்பேற்பட்டவனும் எப்பேற்பட்ட வரலாற்றுல எடுத்து பார்த்தாலுமே நண்பன் யாருன்னு சொல்லி தான் எல்லாரும் நம்ம பழக்கப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சாக்ரட்டிஸா தான் சொல்லியிருக்கிறாரு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை அறிந்து கொள்வன். இவர் முதாம் ஃபர்ஸ்ட் வந்து என் எதிரி யாருன்னு சொல்லியிருக்கிறார். சரி, இருந்துட்டு போட்டோம். நீ எதிரி யாருன்னு சொல்லிட்டு பிறகு உன் நண்பர்களை யார் வந்து சேர முடியும்ன்ற ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறது யார்? உங்களோட இன்மெச்சூரான ஒரு விஷயம் தானே. எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். நீ ஒருத்தரை எதிர்க்கிறதா இருந்தா கூட எந்த மாதிரி எதிர்ப்புல இருந்து எதிர்க்கணும்? ஒரே நாள்ல வந்து நான் உன்னை எதிர்ச்சிடுறேன். நீங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் போர், உக்ரைனுடைய அதிபர் லெவன்ஸ்கி இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜில இந்த மாதிரியான சமூக வலைதளத்தினால ஒரு டிவி நடிகராக இருந்து வந்து டக்குன்னு அதிபரானவர், இந்த அறவை கடங்குனால ஆனவர். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே 80,000 உக்ரைன் வீரர்களை ரஷ்யா கொன்று குவித்ததாக தகவல். ஒரே நாள்ல. ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேற, நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்ன்றது வேற. ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கறது சரியான காலகட்டமும் இதே கிடையாது. இவங்க கம்பேர் பண்ணும்போது துணை முதல்வர் உதயநிதி விஜய், உதயநிதியை வழிநடத்துறதுக்கு 75 வருட பாரம்பரியம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அவ்வளோ பெரிய கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஒரு சின்ன தவறு நடந்தா என்னப்பா தம்பி என்னப்பா கேட்க முடியும், சுபயோகியா கேட்க முடியும், வலதுமணி என்ன கேட்க முடியும், ஐயா வீரமணி கேட்க முடியும், எல்லாருமே கேட்க முடியும். இந்த பக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்பு சக்தி இருக்குதா? புஷியானந்துட்டு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லையா? நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. அவரு நரேந்திர மோடியை இந்த ஐபேக் டீம் தான் உட்கார வச்சுச்சு. உட்கார வைக்கும் போது 10 வருஷம் ஆட்சி மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி மோசமான ஆட்சி, அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் வாயை திறந்தான்னா தரகா கட்டினா அரசியல் எப்படி போயிட்டு இருக்குது, நிர்வாகத்தை எப்படி பண்ற, இதை பாருங்கடானா அவர் வாயே இதே சொல்லி இந்த மோடி மாஸ்தானை கூட்டு வந்து வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஆபத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, உலகத்திலே இல்லாத அளவுக்கு மத கலவரம், இனப்படுகொலை, சிஏ சட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்குதா. இன்னைக்கு ஜிஎஸ்டி ஜிடிபி அப்படின்றது 5.4% கீழே வந்துடுச்சு. இதை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா முதல் பேஜ்ல உத்தரப்பிரதேச கலவரம் 5.4 ஜிடிபி மைனஸ் ஆயிருக்கிறது 7வது பக்கம் போயிடுச்சு. அப்ப எந்த மைண்ட் செட் எதுல போயிட்டு மக்களுக்கு? இந்த மாதிரி ஆட்களை நம்ம மேல கொண்டு வரதன் மூலயமா இந்த மாதிரியான எல்லா உரிமைகளையும் எழுந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா இவங்கெல்லாம் நமக்கு அபூர்வமான தலைவர்களை தெரிவாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் எழுச்சி தமிழர் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் 2ஆம் உலக போறப்போ ஹிட்லருக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களை இராணுவத்தில் சேர சொன்னார். எந்த அளவுக்கு உலக பார்வை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இருந்திருந்தா இந்தியாவை போராட்டத்துக்கு வரவன சொந்த மக்கள் இராணுவத்தில் சேர்ந்து அவன் அடி, நீ இராணுவத்தில் போய் சேரு அப்படின்னு அர்த்தம். மையமான எதிரி யாரோ அவனை முதல் உலக அளவுல மோசமான எதிரி யாருமே யாரா அப்படின்னா அவன் வந்து நல்ல ஒழுக்கத்துல இருக்கிறான், அவன் வெஜிடேரியன் சாப்பிட்றவன், அவர் ஒரே மனைவி, இதெல்லாம் தகுதி கிடையாது. உன்னுடைய உண்மையான சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் உலகத்திலேயே அதிகமான கொலைகளை செஞ்சவனா ஹிட்லர் இருக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் எதை நோக்கி இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட பாக்குறாங்களோ அப்படி அம்பேத்கரை படிச்சவர், பெரியாரை படிச்சவர், மார்க்ஸை படிச்சவர், எங்க தலைவர் எழுச்சி தமிழர், அவருக்கு தெரியாதவங்க நடந்துட்டு போதீங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ஊடகங்களில் பேசக்கூடிய விசிக பேச்சாளர்கள் விசிக கிடையாது, அல்லது அவர்கள் மட்டுமே விசிக கிடையாது, இவர்கள் எல்லாமே உங்களையும் சேர்த்து தான், வன்னியரசு கௌதம் சொன்னா உங்களை எல்லாம் சேர்த்து தான் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் திமுக சொல்லி ஏவி விட்டு பேசுற ஆட்கள், உண்மையான விசிகாரங்க என்கிட்ட தொடர்புல தான் இருக்கிறாங்க, அவங்க நான் பேசுறது சரிதான் சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஏவா வேலுவை தலைவர் சந்திச்சாருன்ற இவ்வளவு பெரிய ஒரு மூட்டை தூக்கி பொய்ய சொல்றவரு எங்க கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள் எல்லாம் என் பின்னாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்ற வார்த்தை எப்படி இருக்குதுன்னா எங்களுடைய இயலாமைய, எங்களுடைய வறுமையை எள்ளி நகையாடக்கூடிய விஷயம். இது ஒரு மோசமான ஒரு வீச்சு. எப்படி அவங்க அந்த மேடையில ஆட்சி அதிகாரத்தை தரேன் திரும்ப வந்துருவார் அப்படின்ற ஒரு ஆசைய வார்த்தையை சொல்றாங்களோ அதே பாணியில தான் இதை சொல்றது. இவங்களால எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் இந்த மக்களோட எந்த உரிமைக்காகவும் நிற்க முடியாதவங்களா இருப்பாங்க. இவங்களாம் மிக மிக ஆபத்தானவங்களா மாறிடுவாங்க நாளைக்கு. இவங்களுடைய சித்தாந்தம், இவங்களுடைய கருத்தியல், இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நேற்று நைட்டு பேட்டி கொடுத்ததுல இருந்து ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தையும் கோபத்துல கொந்தளிச்சுன்னு இருக்கான். எங்கேயாவது ஆதவ் அர்ஜுன் தனிப்பட்ட முறையில இந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சின்னு வேற எந்த நிகழ்ச்சிக்காக தலை காமிச்சாலும் ஒரு விடுதலை சிறுத்தை கூட அதை விட்டு வைக்க மாட்டான். மிரட்டல் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒட்டு மொத்தமா தலைவர் திருமா அப்படின்றது தான் எங்களுடைய முகவரி, தலைவர் திருமான்றது தான் எங்களுடைய குலசாமி.
அப்படிதான் நாங்க ஒவ்வொருத்தரும் தலைவரை வந்து நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்டவர் மேல கலங்கத்தை விளைவிக்கிற மாதிரி, அப்பேற்பட்டவருடைய ஒழுக்கத்து மேல சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்களை தான் இவரு எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு வந்துருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? மீடியாவில பேசக்கூடிய உங்களை போன்றவர்கள் திமுக சொல்லிதான் பேசுறீங்கன்னு நேரடியாக தானே சொல்றாரு. இல்லைங்க, அதுதான் ஒரு இயல்பா ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு ஹீரோயிசம். சாதாரணமா இதை யாரு வேணா செய்யலாம். ஒரு தெருபுரி கூட செஞ்சுட்டு போயிடும். சாதாரணமா ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் நாங்க வந்து கஷ்டப்பட்டிருப்போம். இந்த கடந்த 25 வருஷத்துல நாங்க கூட்டணியில இருக்கிறது இதுதான் 2வது முறை. 15 வருஷம் எதிர்ப்பு அரசியல் பண்ணவங்க. 2001 இருந்து 2006 ஜெயலலிதாவுடைய அடக்குமுறைக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு. 2011 இருந்து 2021 10 வருஷம் ஆட்சியில் எதிர்ப்பு. வெறும் எதிர்ப்பு அரசியலே வளர்ந்து இப்பதான் கூட்டணி ஆட்சி குறைந்தபட்சம் ஒரு தலைநிமிரும், குறைந்தபட்ச தலைநிமிரும் அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு கூட்டணியில் இருந்தாலே அதிகாரத்துல உடனே வந்துடணும், அது இல்லை. இங்க அதிகாரன்றது எங்கெங்கெல்லாம் தெரியுங்களா? தர்மபுரி கலவரம் நடக்கும்போது எங்களுக்கு கேட்கறதுக்கு, எங்களோட குரலை கேட்கறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரம் இருந்துருப்பானா? எத்தனை மக்கள் அதில் வாழ்விழந்து போனாங்க, எத்தனை குடிசைகள் எரியப்பட்டது. ஒருத்தர் ஒரு அதிகாரி கிட்ட எங்களால் பேச முடிச்சுதா? ஆர்ப்பாட்டத்தின் மூலியமா தான் செய்ய முடியுது. ஆனா இன்னைக்கு மதுரையில் நடந்த விஷயத்துக்கு உடனடியா தளபதி கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக முடிஞ்சது. உடனடியா அவர் மூர்த்தி அமைச்சரை கூப்பிட்டு சொல்லி 3 பேர் வந்து ரத்து பண்ண முடியுது. இந்த குறைந்தபட்ச ஒரு உறவாது எங்களுக்கு இருக்குதே. அப்படி இருந்தும் வர 23ஆம் தேதி மதுரையில நடந்த சம்பவத்தை கண்டிச்சு மாபெரும் ஆர்ப்பாட்ட தலைவர் அறிவிச்சிருக்கிறார். யாரால செய்ய முடியும்? அப்ப போராட்டம் செய்தான் செய்றீங்க இல்லையா? போராட்டம் செய்வோம், அதுல மாற்று கருத்தே இருக்காது. எங்களுடைய உரிமைகளை நாங்க பெற்றது எல்லாமே பணத்தின் மூலயமாவோ அதிகாரத்தின் மூலமா கிடையாது. போராட்டம் 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 போராட்டத்தின் மூலயமா தான் இத்தனை உயரத்துக்கு நாங்க வந்திருக்கிறது. சும்மா அப்படி எதிர்த்து பேசினா யாரையாவது எதிரியே காமிக்கணும்ல, இவங்களாம் திமுக சொம்பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலே சொல்லட்டுமா, திமுகவை எதிர்த்துட்டு எங்க தலைவர் சொல்லிட்டாருன்னா ஆலூர் ஷானவாஸ், SS பாலாஜி, வன்னியரசு, சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இந்த 5 பேர் தான் இவர் குறிப்பிட்டு சொல்ற. இந்த 5 பேருமே எப்பேற்பட்ட எதிர்வினையை ஆற்றுவாங்க, இது வரைக்கும் ஆற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறு தெரியாததுனால இவர் சொல்லிட்டு இருக்கிறார். சாதாரண பசங்கள், இன்றைய தலைமுறை ஒரு 18 வயசு பசங்க வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுறது வச்சு இவர் ஏதோ ஒரு ஒட்டு மொத்தமா வீட்டில் செய்திகள் நம்ம பக்கம் திரும்பிடும், நம்ம மொத்தமா அப்படியே எடுத்துக்கின்னு விஜய் கிட்ட போயிட்டா நம்ம கேட்ட பொருளாளர் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரியான கற்பனை அதெல்லாம். ஆனா இன்னொன்னு, நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் கட்சி நிர்வாகிகளுக்கு, ஊழியர்களுக்கு தேவையான நேரங்கள்ல பண உதவிகள் செய்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல அடிப்படையில் செஞ்சிருக்கிறார். கட்சிக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒரு தலைவருக்கு வந்து தோழர், ஐயோ ஐயோ தோழர், இதெல்லாம் கேட்டா எனக்கு காதுல ரத்தம் வந்துடும் போல தோழர். கள்ளக்குறிச்சி மரணம் நடந்துச்சு இல்லையா? மரக்காணத்துல ஒரு 15 பேர் செத்துட்டு இருந்தாங்க. இந்த மரக்காணத்துல செத்து போன 15-16 பேருக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு வச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இதை நம்பி தலைவர் எல்லாருமே அங்க போயிட்டு இருக்கிறோம். கிட்ட போயிட்டு பிறகு பார்த்தா பணம் இல்லைன்ட்டாரு இவரு. கடைசியா வண்டியில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் MP ரவிக்குமார் சார் அண்ணன் சொல்லி கொஞ்சம் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த 16 குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்தது. 10 பைசா கொடுக்க மாட்டாப்ல. அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஒரு ஜிக்ஜாக் வேலை, ஒரு மாயை. எலெக்ஷன் வேலையில கிட்டத்தட்ட இவங்க வந்து பேக்கேஜ். எப்படி எலெக்ஷன் வேலையில நாங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு மாசமா அங்க தங்கி எல்லா வேலையும் செஞ்சு எங்களுடைய சாப்பாடு, ரூம் தங்கறது கொண்டது எல்லா நிர்வாகிகளும் வேலை செய்தா ஐபாக் டீம் இவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் மட்டும் வந்து ஏசி ரூம்ல தங்கிட்டு என்ன வேலை செஞ்சான்னு தெரியும். அந்த காசு நாங்க ஓட்டுக்கு கொடுத்தா கூட எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுந்திருக்கோம். 1 கோடி ரூபாய். அதுல நாங்க கொடுத்தது 60 லட்சம். ஒரே செக் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு 60 லட்சம் ரூபாய். கட்சியினுடைய பணம், நாங்க கொடுத்த பணம் 60 லட்சம் வாங்கி இருக்கிறாரு. அவர் வாங்கி இருக்கிறாரு. அவர் எங்கிறது யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? கொடுத்தாருன்றாங்க. நிகழ்ச்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டு கொடுத்தாரு, பொது ஒழிப்பு மாநாடு. நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ மாநாடு வந்து மற்ற கட்சிகள் நடத்துற மாநாடு மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இப்படி எல்லாம் நடந்துறா தோழர். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடு எப்படி நடக்கும் அப்படின்னு யோசித்துங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மேலிட பொறுப்பாளர், எங்களை மாநாட்கள் அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிடும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஒருத்தர்கிட்ட இருந்தும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கிட்டத்தட்ட 10 இருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் வாங்குவோம். இந்த பணத்தை தான் எடுத்து வந்து தலைமைக்கு கொடுத்து ஒட்டுமொத்தமாகுதுங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து மாநாட்டு பந்தலுக்கு, சீரியல் செட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரித்து கொடுப்போம். இது மாநாட்டுக்கு உண்டான பந்தல் வேலைக்கு இந்த நிதி போவோம். மாநாட்டுக்கு வர ஜனங்களை கொண்டுன்னு வரக்கூடிய ஒர்க்கு பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கும். அது ஒரு கிளை செயலாளர் படுவான் பாருங்க, கஷ்டம். அதெல்லாம் சொல்லி மாறாது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவன் தான் வந்து நேரடியாக முகத்தை காமிச்சு அந்த பஸ்ஸை புக் பண்ணுவான், வேனை புக் பண்ணுவான், எதையோ ஒன்று புக் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை கூட்டின்னு வரதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, நைட்டு
கறியை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சமைச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிப்பான். வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும், மக்களை ஏற்றிக்கின்னு இவன் உழைப்பு அங்கே பணமாக நிற்காது, ஒட்டுமொத்த மாநாட்டுடைய வெற்றியா இவன் வந்து நிற்பான். ஆனால் அந்த மாநாட்டில் இவங்க தான் நடத்தின மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க பார்த்தியா, அதுதான் அந்த ட்ரோன் ஷாட் மூலிமா வெளில போய் நிற்கிறது. ஆனால் அந்த மாநாட்டில் எந்த ஒரு பங்களிப்புமே இவங்களாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தலைவர் அந்த பந்தலை பார்க்கறதுக்கு 4-5 முறை வந்துட்டு இருப்பாரு. ஆனால் இவங்க எங்கிருந்து தான் வருவான்னு தெரியாதோட எங்கள் தலைவர் எல்லா மீட்டிங்கும் எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு வந்து பந்தலாண்ட நிற்பாரு. ஒரே நிமிஷத்துல வந்து நிற்பானுங்க. அவனுக்கு பின்னாடியே இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படியே இந்த கேமரா அப்படியே வந்துட்டே இருக்கும். அது அந்த ஷூட்டுக்காகவே இவருனா இரவும் பகலும் மாதம் ஃபுல்லாக அங்கே இந்த மாதிரி. ஆனால் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். இவர் வருவார் தலைவர் வந்து சும்மா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்னப்பா சேதாச்சு, ஏப்பா எப்பப்பா வந்தான் கூட கேட்டுருக்கு, எப்பப்பா வந்தான் இப்படி தான் கேட்டுருக்கோம். ஆமாம் தான் நாங்களே பார்ப்போம், இதில் ஓடும் ஃபேஸ்புக்கில், என்னடா இது அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இவங்களுடைய அந்த ரூட் இந்த ஐபேக் டீமுக்கிட்ட இருந்து கற்றுக்கினாங்க பார்த்தீங்களா, வெறும் வாய் சொல் வேற ஒன்றுமே கிடையாது. சரி, இன்னொன்று சொல்கிறேன் அப்படி இல்லை, மாதவுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் முக்கியத்துவம் இதெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கிடைக்கல. அதனால என் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை, என்னை பிடிக்கல அவங்களுக்கு. இவருக்கு தான் பொறுப்பு கட்சியில் இருந்தார், துணை பொதுச் செயலாளர். எங்கள் கட்சியில் ஒரு புத்தகம் தானே வெளியிட்டார், ஒரு புத்தகம் தானே அம்பேத்கர் புத்தகம். எங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் கௌதம் சார் நகராப்பில் ஜேபிஎம் 2.1 சொல்லிட்டு 53 புத்தகம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை ஒட்டு மொத்தமாக தொகுத்து வெளியிட போறாரு. சொன்னார், இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னார். கிட்டத்தட்ட இப்போ சிஎம் தேதி கொடுத்தோடனே அந்த புத்தகம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே பேசப்படக்கூடிய ஒரு புத்தகம் அமைய போகுது. அவ்வளோ ஒர்க்கு இரவும் பகலும் வேலை செஞ்சு அவங்க காட்டு இருக்கிறாங்க. அடுத்தது எங்கள் கட்சியில் தமிழ்மண் ஆசிரியர் தம்பி பூவியன் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 புத்தகத்துக்கு வெளியிட்டு இருப்பார். இப்படின்றதுல ஒரு புத்தகம் எங்கள் திடல்ல வெளியிடும். தலைவர் பேசின உரைகள் இருந்து எல்லாமே கட்டுரைகளா உடனடியாக புத்தகம் வெளியிட்டே இருப்பாங்க. இது எதுவும் இல்லை. நோக்கம் என்ன? புத்தகம் வெளியிடுறது நோக்கமா, புத்தகம் வெளியிடுறது மூலமா வேற ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறது உங்களுக்கு நோக்கமா? அவருக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன தோழர், எல்லாம் சிம்பிளா சாதாரண ஆட்கள் கூட தெரியும், நீங்க போயிட்டு கேக்குறீங்களே, ஒண்ணுமே இல்லை. கட்சி அதிகாரத்துக்கு உண்மையிலேயே அவர் பேட்டில் கூட சொல்றாரு, அந்த திமுக மேலையா அவங்களுக்கு கோவம் அந்த மாதிரி கேட்கும்போது கூட சொல்றாரு, திருமணது கல்யாணம் மாப்பிள்ளை இவரு எங்க தலைவர் தந்தை இப்படின்ற ஒரு உதாரணத்தை சொல்றாரு. எங்க அப்பா வரலன்னு எனக்கு கோவம் இருக்கு தானே செய்யும். எங்க தந்தையை வரலன்னா எங்க தந்தையை வரவிடாம பண்ணவன் மேல எனக்கு கோவம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தந்தை வராத கல்யாணம் தனியாண்டா பண்ண, அந்த மனப்பொண்ணை கூட்டு தந்தைகிட்ட இருந்து ஆசீர்வாதம் தெரியல உனக்கு. எவ்வளவு பெரிய ஜிக்ஜாக் வேலை, எவ்வளவு மோசமான. சரி, இது விஜயா திருமாவா அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது விஜயை தேர்ந்து எடுத்தது யார்? விகடனா ஆதவா? 2 பேரும் சேர்ந்து தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், நான் தான் இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன், விகடன் என் பார்ட்னர், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அவர் விஜயை கூட்டு தலைவர் இருக்கிறாரு, இன்னத்துக்கு நீ கூட்டுறாங்க, தலைவர் இல்லைன்னா இந்த புத்தகமே வெளியிட தேவை போய் இதை நான் சொல்லியிருப்பேன். இவர் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல அவரை கூட்டு வந்துருக்கோம். இல்லை, அவர் சொல்கிற காரணம் வந்து விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வெளியிடும் போது அம்பேத்கருக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும், அம்பேத்கருடைய புத்தகங்கள் நிறைய பேர் போய் சேரும், கருத்துக்கள் போய் சேரும். அம்பேத்கர் ஆப்பிரிக்கா காடு இருட்டில் தாங்கடா இருப்பாரு, உலகம் ஃபுல்லாக அம்பேத்கர் யாருன்னு தெரியும். இந்த ஜாப்டா பிள்ளைங்க வந்து வெளில வந்து அம்பேத்கர் பற்றி வெளில சொல்ல போது என்ன இதெல்லாம், எப்படி இதெல்லாம் ஒரு அம்பேத்கரிஸ்டா இருக்கக்கூடிய எங்களுக்குலாம் வந்து எவ்வளோ ஒரு ரத்தம் கொதிக்கு தெரியும் அதெல்லாம் நினச்சா. அம்பேத்கர் இந்த பக்கம், இங்கே இந்த பக்கம் விஜய், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு போஸ்ட்ப்பா. விஜயெல்லாம் ரசிக்கிறாரு, விஜயனுடைய எல்லாத்தையும் இதெல்லாம் பார்க்கும் போது அன்னைக்கெல்லாம் என்னடா இது, விஜய்க்கு இப்பேற்பட்ட ஒரு டீமா கிடைக்கணும், ஒரு நல்ல டீம் கிடைச்சிச்சுன்னா. எங்களுக்கே விஜயெல்லாம் வந்து பேசும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, என் வீட்லயும் ஒரு ரசிகர் இருக்கிறான், பக்கம் எல்லாமே இருக்கிறாங்க. விஜய் ஒவ்வொரு வீட்லயும் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஹீரோ. அவர் மேல இருக்கக்கூடிய இமேஜை கெடுத்து குட்டி சேவர் ஆக்கின்னு இருக்கிறதே இந்த மாதிரி டீம் தான். இவர் எப்படிதான் விஜய் வந்து இந்த டீம் கிட்ட மாட்டினார்னே தெரியல. எங்க கட்சியில ஒரு 4 கிளைச்சாளர்களை கூட பக்கத்துல வச்சிருந்தா கூட எவ்வளோ அறிவுரைகளை சொல்லி சும்மா அழகா விஜய் வந்து வேற மாதிரி பூஸ்டப் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு பேசினா இருப்பாரு விஜய் அம்பேத்கர் பத்தி. இந்த இதுல போயிட்டு வந்து சொல்றாரு, அம்பேத்கர் புத்தகத்துக்கே அங்க ஒரு கேப் வரலன்னா என்னது இது. இப்ப 2 பேரும் ஒரே கருத்தை சொல்லிட்டாங்களா? இப்போ அன்னைக்கு ஷானவாஸ் வந்து விஜய் கூத்தாடின்னு சொன்ன உடனே எப்படி நீங்க சொல்லலாம், இப்ப அதே விஷயத்த நீங்க சொல்ற. இப்ப விஜய் நேத்து அதை போட்டு வச்சிட்டாரு. ஆமா, திமுக தான் அழுத்தம் கொடுத்துச்சு, அன்னைக்கு அழுத்தம் கொடுக்கல, இன்னைக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. சரி, மறுபடியும் வருவாரா மாட்டாரா? தலைவர் கூப்பிட்டா வருவேன்னு சொல்றாரு, விளக்கம் கேட்டா சொல்லுவேன், நிறைய சொல்றதுக்கு இருக்கு. ஒரு 6 மாத காலம் அவருக்கு வந்து சஸ்பெண்ட் கொடுத்துருக்கிறதோட தலைவருடைய உயர்ந்த நோக்கம் என்னன்னா, இந்த தம்பி வந்து கொஞ்சம் வேகமா ஓடுறாரு, விவேகம் இல்லாம ஓடுறாரு, விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வரலாறுகள் எதுவுமே தெரியாம பேசுறாரு, ஒரு 6 மாசத்துல தன்னை
ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கின்னு வந்துருவாரு அப்படின்றதுக்காக தான் இந்த 6 மாசம் சஸ்பெண்ட் கொடுத்தாரு. ஆனால் போற போக பார்த்தா இவர் 6 மாசத்துக்குள்ள தடா பெரியசாமிக்கு ஒரு 3 மாசம் ஃபர்ஸ்ட் இது கொடுத்தாரு. எங்க கட்சியில் இது வரைக்கும் தொடர்ந்துலேருந்து 2 பேருக்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கை. ஒன்று தடா பெரியசாமி, 2வது இவர். தடா பெரியசாமி கூட 3 மாசம் தான் சஸ்பெண்ட். ஆனால் 3 மாசத்துல 2வது நாள் காஞ்சி சங்கராச்சாரியர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இவருக்கு 6 மாசம். அவர் சங்கராச்சாரியர் வாழ்க்கை ஃபுல்லா திட்டினிருந்தவர் 2 நாள்ல போய் சேர்ந்துட்டாரு. இவருக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் நல்லவர்னு சொல்றவர். நல்ல சாமியாரு. நல்ல சாமியார். அதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்றாரு. நான் திராவிடத்துல வந்து உண்மையான திராவிடம் போலி திராவிடம்னு விளக்கம். அயோக்கியத்தனமான பேச்சா தெரியலங்க. யாருங்க அவர் குறிப்பிட்டு பேசுறாரு தெரிதாங்க? எவ்வளவு கேவலமான விஷயம். போலி பெரியார் பேரை பொய் சொல்லிக்கின்னு காலேஜ் கட்டிட்டு இருக்கிறான். ஏங்க இதெல்லாம் வந்து போற்றுதலுக்குரிய தலைவருங்க ஐயா வீரமணிலாம். எங்க தலைவர் வந்து எந்த நிகழ்ச்சியா இருந்தாலுமே ஐயா வீரமணி நிகழ்ச்சி அப்படின்னால எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க பண்ணிப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை ரொம்ப போற போக்குல பொத்தாம இப்படி சொல்லிட்டு போறாங்க. என்னங்க அதெல்லாம்? எப்படிதான் இவங்களால வந்து நைட்ல தூங்க முடியுது? இவங்களுக்குலாம் வேற மாதிரியான ஒரு ஹேபிட் உள்ளவங்களா? எப்படிதான் வந்து பேசுறாங்க? பேசுறதா திரும்ப கேட்டுட்டாதமா ஒளிபரப்பாதமா அப்படி கூட சொல்ல தெரியலையா? எப்படிதான் இவங்க பா ஐயோ. சரி, ஓகே. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றிங்க சார். நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.